ஹாய் நண்பர்களே! வெல்கம் டூ சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல தற்போது என்ன செய்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏழை மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தில இளங்கலை படிப்புகள்ல சேர மே 23ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ரீட்டா ஜான் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏழை மாணவர்களுக்காக சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு வருது. அந்த வகையில் வரும் கல்வியாண்டு 2026, 2027 இந்த கல்வியாண்டில் இலவச கல்வி திட்டத்தின் கீழே சென்னை பல்கலைக்கழகம் இணைப்பு அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் இளங்கலை படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பதாரர்கள் 2025, 2026ஆம் கல்வியாண்டில் +2 தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், ஆதரவற்ற மாணவர்கள், தாய் தந்தையை இழந்த மாணவர்கள், குடும்பத்தில் பட்டப்படிப்புக்கு செல்லும் முதல் தலைமுறை மாணவர்கள், 3ஆம் பாலினத்தவர் ஆகியோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். இந்த திட்டத்தின் முழு விவரங்கள் மற்றும் பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றுகளின் விவரங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளமான www.unom.ac.in இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. +2 தேர்வு முடிவுகள் வெளியான தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள், அதாவது மே 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பத்தை பதிவேற்றம் செஞ்சிடணும். அனைத்து சான்றிதழ்களுடன் முறையாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சு பயனடைஞ்சிக்கிங்க. நன்றி.